ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி ஆகா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஆப்ரேஷன் ராவன் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் ரக்ஷித், சங்கீர்த்தனா, ராதிகா, சரண்ராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வெங்கட சத்யா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மூவி ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ ஒரு பெரிய பில்லியனரோட ஒரே பையன். அவரோட சேனல்லே ஒரு எம்ப்ளாயியை வேலை பார்க்க வராரு. அங்கே ஹீரோயினை பார்க்குறாரு. உடனே லவ்ல விழுந்துடுறாங்க. இவருக்கு ஜேர்னலிசம் மேல ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். அவருக்கு தீனி போடுற விதமா ஒரு சீரியல் கில்லர் பல கொலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுல ஒன் ஆஃப் த விக்டிம் ராதிகாவோட பொண்ணு. போலீஸுக்கு இந்த கேஸ் ஒரு பெரிய தலைவலியா இருக்கிறதுனால ஒருத்தனை ஃபேக்கா ஒருத்தனை இவன் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு தெரிய வருது இதுக்கு உண்மையான கொலையாளி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஜேர்னலிசம் ஐடியால இவர் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கி போற டைம்ல ஹீரோயினே அந்த வில்லன் கடத்திடுறான். இதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை காப்பாத்தினாங்களா இல்லையா, அந்த கொலையாளி யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றான், ராதிகாவோட பொண்ணு திரும்ப கிடைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்தோட பிகினிங்ல பாத்தீங்க அப்படின்னா சில கொலைகள், சில சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே வச்சிருப்பாங்க. அதெல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. ராதிகாவோட ஆக்டிங் பட்டையை கிளப்பிருக்காங்க வழக்கம் போல. கடைசியா வர எமோஷனல் சீன் எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவும் அவரோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் அப்படிங்கிறதுனால சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அது பெரிய அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லாட்டாலும் கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க போடுற எஃபர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சில சீன்ஸ்கள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கல, நம்ம நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல யாரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை விட எப்படா படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இழுத்திருப்பாங்க. சரி, கொலையாளி யாரு அப்படிங்கறத ரிவீல் பண்றாங்க. அது பாதி படத்துல நமக்கே தெரிஞ்சிடும் அவர் தான் கொலையாளியா இருப்பாரு அப்படின்னு. ஸோ அதில் பெரிய சஸ்பென்ஸா இல்லை. பட் ஆனால் அந்த கொலை ஏன் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான ரீசனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருந்தது. அது செம காமெடியா இருக்கும். இன்னுமா இந்த ரீசன்லாம் வச்சு படம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆதி காலத்தில் பிறந்த படங்கள், அதாவது கிரைம் த்ரில்லர் படங்கள்ல இதே ரீசன் தான் வச்சு எடுத்திருப்பாங்க. இப்பவும் இந்த காலத்திலயும் இதே ரீசனை கொண்டு வர்றது ரொம்ப வேடிக்கையா இருந்தது. படத்துல ராவன் அப்படிங்கிற ஒரு வேர்டிங் இருக்கிறதுனால அதுக்கு சாமி ரிலேட்டடா சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அதெல்லாமே ரொம்ப அபத்தமா இருந்தது. முதல்ல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராதிகா அப்படிங்கிற ஒரு பெரிய பில்லர் மட்டும்தான் ஆக்டிங்ல கலக்கிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தை ராட்சசன் ரேஞ்சுக்கு எடுக்கணும்னு ட்ரை பண்ணி ரொம்ப சொதப்பி வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். இது ஆல்ரெடி போன வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆகா தமிழ் ஓடிடியில் தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்குது, டப் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க, இல்லை இந்த ஜானர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.